கொடைக்கானலின் பூம்பாறை கிராமத்தில் ராமர் என்ற இளைஞர் கொலை செய்யப்பட்ட நிலையில் கொலையாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜேந்திரன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பூம்பாறை கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமர். இவர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த இளைஞர். நேற்று இவர் மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்கள் முகம், கழுத்து உள்ளிட்ட பல பகுதிகளில் அரிவாள் உள்ளிட்ட பயங்கரமான ஆயுதங்களால் மிக கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் கொடைக்கானலில் உடல் வைக்கப்பட்டால் பிரச்சனையாகும் என்று திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஒரு உடலானது உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் திண்டுக்கலுக்கு கிளம்பி வந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதாவது பட்டியலை சேர்ந்த இளைஞர் மிக கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கொலையாளிகள் தற்போது வரை கொடைக்கானல் பகுதியில் சுற்றித் திரிகின்றனர். அவர்களை இன்னும் காவல்துறையினர் கைது செய்யவில்லை. குற்றவாளிகளை கைது செய்யாவிட்டால் மட்டுமே உடலை வாங்குவோம் என கூறி அரசு மருத்துவக் கல்லூரி வாயில் முன்பு அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களுடன் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் துணை கண்காணிப்பாளர் கார்த்திக் மற்றும் வடக்கு காவல் ஆய்வாளர் வசந்தகுமார் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, இந்த போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் கையில் எடுத்திருக்கிறது. அதாவது அருந்ததி இளைஞர் ராமர் படுகொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்கு உடனடியாக அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கொலையாளிகளை கைது செய்ய வேண்டும், அவர்களது குடும்பத்திற்கு உரிய நிதி உதவி வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினரும் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கின்றனர். கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது இந்த சம்பவம் திண்டுக்கல்லில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கொலையாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதில் தொடர்ந்து தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டமாக போராட்டத்தை மிக தீவிரமாக முன்னெடுக்கப் போவதாக அவர்கள் சொல்லியிருப்பதால் தற்போது திண்டுக்கல்லில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. விவரங்களுக்கு நன்றி.